மார்ச் 16. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உங்கள் விசுவாசத்தை பகிருங்கள். இன்றைய வேதாகம பகுதி அப்போஸ்தலர் 16, 1 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. குறிப்பு வசனம்: மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்போஸ்தலர் 16:9. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து 1701 உலகம் முழுவதும் மிஷனரிகளை அனுப்ப சுவிசேஷ பிரச்சார சங்கத்தை நிறுவியது. அப்போது அவர்கள் தேர்ந்தெடுத்த லட்சிய வார்த்தைகள் வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று பொருள்படும் லத்தீன் மொழி வார்த்தைகளான டிரான்சியன்ஸ் அடியுவா நோஸ் என்பதாகும். 1ஆம் நூற்றாண்டு முதல் சுவிசேஷ தூதர்களுக்கு இதுவே அழைப்பாக இருந்து வருகிறது. இயேசுவை பின்பற்றுபவர்கள் அவருடைய அன்பு மற்றும் மன்னிப்பின் செய்தியை மிகவும் அவசியமான ஒரு உலகத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்ற சொற்றொடர் அப்போஸ்தலர் 16 விவரிக்கப்பட்டுள்ள மக்கெதோனியா அழைப்பிலிருந்து வருகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அவரது குழுவும் ஆசியா மைனரின் மேற்கு கடற்கரையில் உள்ள த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் கண்டபோது அழைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பவுலும் அவர் குழுவினரும் உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போனார்கள். எல்லோரும் கடல்களை கடக்க அழைக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் நமது ஜெபங்கள் மற்றும் நிதிகளால் அதை செய்பவர்களை ஆதரிக்கலாம். நாம் அனைவரும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை நமது அறையிலோ, தெருவிலோ அல்லது சமூகத்திலோ யாரிடமாவது சொல்ல முடியும். நமது நல்ல தேவன் நாம் கடந்து போய் எல்லாவற்றிலும் மேலான உதவியாகிய இயேசுவின் நாமத்தில் கிடைக்கும் மன்னிப்பின் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க ஜெபிப்போம். உங்கள் நம்பிக்கையை பகிரும்படி தேவன் உங்களை எங்கே அழைக்கிறார்? இன்று அதை செய்ய அவர் உங்களுக்கு எப்படி பலனளிப்பார்? அன்பு தகப்பனே, எமது மீட்புக்காகவும் மன்னிப்பிற்காகவும் உமது குமாரனை அனுப்பினீர். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்கும் என்ற உமது பெரிய நற்செய்தியின் பிரதிநிதியாக என்னை ஆயத்தப்படுத்தும். ஆமென்.